மற்றும் மந்திரம் 134. 3000 மந்திரம் இருக்குது. அதில் நம்ம முதல் 100க்குள்ளே தான் இருக்கிறோம். இன்னும் நிறைய ஆயிரக்கணக்காக பார்க்க வேண்டியிருக்கு. அங்கங்கே செலக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த 2 தகவலும் நான் பக்கம் பக்கமாக வச்சுருக்கிறேன். அவர் எழுதும்போது 10 மந்திரங்கள் தள்ளி எழுதியிருக்கிறார். ஒன்று ஜீவன் முக்தரை பற்றி பேசுது, இன்னொன்று விதேக முக்தரை பற்றி பேசுது. முக்தி என்றால் விடுபடுதல். எதிலிருந்து விடுபடுதல் அப்படின்னா, மனிதனுக்கு எதிலிருந்து விடுபடணும்? துக்கத்திலேருந்து விடுதலை தான். இதுதான் முக்தி. இந்த முக்தி நமக்கு இறந்த பிறகு வேணுமா, வாழும்போது வேணுமா? வாழும்போது தானே வேணும். துக்கத்திலேருந்து விடுதலை வேணும்னா நம்ம வாழும்பொழுது தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இறந்த பிறகு உங்களுக்கு முக்தி தரேன்னாக்கா, வாழும்பொழுதுலாம் அடின்னு துவைச்சாச்சு, அப்புறம் கடைசியில் முக்தி தராறேன். இப்போ கூடியா? இப்பொழுதே நாம் அந்த விடுபட்டு வாழ்வது பேர் ஜீவன் முக்தி. ஜீவன்னா உயிர் வாழ்தல், ஜீவன்னு முக்தி. ஆஸ் யூ ஆர் லிவிங் யூ ஆர் லிபரேட்டட். வாழும்பொழுதே நாம் விடுபட்டு ஆனந்தமாக சுதந்திரமாக இருக்கணும். கையில் ஒரு பைசா கிடையாது, சொந்த பந்தம் யாரும் கிடையாது, உற்றார் உறவினர் கிடையாது, பொருள் சேமிப்பு எதுவும் இல்லை. இருந்தாலும் அவன் ஆனந்தமாக இருக்கிறான் அப்படின்னா அவன் தான் விடுபட்டவன். பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பாதுகாப்பு உறவினர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் நான் விடுபட்டவன் சொன்னோம்னா அவனை அதெல்லாம் பிடிக்கிட்டு பார்க்கணும். அப்போ தான் தெரியும் அவனுக்கு துக்கம் எவ்வளோன்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜீவன் முக்தர்களெல்லாம் ஓட்டாண்டியாக தெருவில் மரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு இல்லை. ஜனக மகாராஜா மாதிரி பல லட்சம் சேனைகளையும் வச்சுக்கிட்டு பெரிய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு அரண்மனையில் சொகுசாக படுத்துக்கிட்டு விதவிதமான உணவை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அவர் முக்தியில் இருக்கிறார். அது எப்படி சார் முக்தியில் இருக்கிறது? முக்தினா என்ன? துன்பம் இல்லாத நிலை. நிறைய பேருக்கு எதுவுமே இல்லைனாக்கா பிரச்சனையே இல்லைங்கிறாங்க. ஆனால் நிறைய இருந்ததுன்னா பிரச்சனை அதிகம் தானே. அப்போது இருக்கிறதுலே அதிகமான பிரச்சனை யாருக்கு இருக்கும்? ராஜாவுக்கு தானே இருக்கும். அண்டை நாட்டிலேருந்து படை வருதோ, சொந்தக்காரங்க உறவினர்கள் நம்மளை அப்புறம் இப்போ இஸ்லாமிய ஆட்சியெலாம் பார்த்தோன்னா மகனே அப்பனை கொண்டுடுவான், கண்ணை குருடாக்கி கொலை பண்ணிவிட்டு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம இந்தியாவில் நடந்த கதை தான். இப்போ ராஜா எல்லாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோரும் கொடுத்து சாப்பிடுவார். ஏன்னா அந்த விஷம் இருக்குதான்னு பார்க்குறது. ஃபுட் டேஸ்ட்டுன்னு ஒருத்தர் இருப்பான், எல்லாம் சமையல் பண்ணிவிட்டு ராஜாவுக்கு வரதுக்கு முன்னாடி அவன் வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் பார்ப்பான். இல்லைனா எலி பூனெல்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ண பிறகு தான் சாப்பிடுவான். இப்போ அவன் எப்போதுலேருந்து துக்கத்துலேருந்து விடுபடுவான்? எந்நேரமோ சொந்தக்காரங்களை குறையுது. அவருடைய தாயாதிகள்லாம் இப்போ ஆட்சி படுத்த எப்படி வரணும்? பாண்டவர்கள் கதையும் உங்களுக்கு, கௌரவர்கள் கதையும் உங்களுக்கு தெரியாதா? துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப உதாரணம்னா ராஜா தான். ஜனகராஜானுடைய முக்தியை தான் நம்ம பாராட்டுறோம். நம்மளுடைய முக்தியெல்லாம் பெரிய முக்தி எல்லாம் கிடையாது. நமக்கு என்ன இருக்குது விடுறதுக்கு? அவருக்கு விடுறதுக்கு கோடி கோடியாக இருக்குது. எவன் ஒரு மனதால் எல்லாவற்றையும் தீண்டாமல் சுதந்திரமாக, கேட்பதற்கும் யாரும் இல்லை, தண்டிப்பதற்கும் யாரும் இல்லை, உத்தரவிடவும் யாரும் இல்லாமல் எவன் தனக்கே உத்தரவிட்டு கொண்டு தன் இஷ்டம் போல் வாழ்கிறானோ அவன் முக்தி அடைஞ்சவன். இப்போ தன் இஷ்டம் போல் வாழ்கிறானா தர்ம அதர்மெல்லாம் விட்டுட்டு கண்டபடி வாழ்வானான்? இல்லை, அவன் எப்போதும் தர்மமாக தான் இருப்பான். அவன்கிட்ட கொஞ்சம் கூட அதர்மம் வருவது வாய்ப்பே இல்லை. இப்போ ஜீவன் முக்தன் என்பான் இந்த ஞானத்தினால், இந்த பிரம்ம வித்யா என்று சொல்லக்கூடிய பெருநெறியை கடந்து இறைவனும் நானும் வேறல்ல என்று அவன் புத்தியில் புரிந்து கொண்டானோ, அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டான்? புத்தியில் நான் கடவுள்னு புரிஞ்சுக்கிட்டான். அகம் பிரம்மாஸ்மி, நானே இறைவன் என்று தெரிந்து கொண்டான். இப்போ நானே இறைவன் இருக்கும்போது மூஞ்சி தொங்க போட்டுட்ருப்பானா? எதுக்கும் அவன் கவலைப்பட மாட்டான் இல்லையா? அவன் துக்கமில்லாத ஒரு ஆள் யாருன்னா அவன் தான் ஜீவன் முக்தன். அந்த ஜீவன் முக்தன் இறந்த பிறகு என்ன ஆவான்? இது வரைக்கும் தேகத்தில் இருந்தான். அதனால் தேகத்தில் இருக்கக்கூடிய முக்தி ஜீவன் முக்தி. அவன் இறந்த பிறகு விதேக முக்தின்னு பேர். தேகம்னா உடம்பு. அது ஏன் தேகம்னு பேர் வச்சுருக்கிறாங்க? இந்த உடம்புக்கு ஏதாவது யோகியதை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உடம்புக்கு ஏதாவது யோகியதை இருக்குதான்னு கேட்டோம்னா ஒரு யோகியதும் கிடையாது. நீங்கள் உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது யோகியதை. இந்த உடம்பை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா இந்த உடம்பை பிணம்னு சொல்லுவாங்க. என்ன யோகியதை இருக்குது? இன்றைக்கி வண்டியிலலாம் பார்க்குறாங்க, பழைய கட்டில், பழைய பீரோ, பழைய ரெஃப்ரிஜிரேட்டர், பழைய எலக்ட்ரானிக்ஸு, பழைய செருப்பு, எது வேணால் எடுத்துக்கிறான். பழைய பாட்டி ஒன்று இருக்குது, எடுத்துகிட்டு போனால் வரமாட்டான்.
செத்த பிறகு யாரும் தொட மாட்டாங்க. அப்போ இந்த உடம்புக்கு என்ன தான் ஒரு யோகியதை இருக்குதுன்னா, எரிக்கிறதுக்கு தான் யோகியதை. நாய் நரியும் தின்றதுக்கு யோகியதை இருக்குது. இல்லைன்னா சாம்பல் ஆகிறதுக்கு நல்ல கட்டை, நல்ல கொழுப்பு உள்ளே இருக்குது. இல்லை, விறகு கொஞ்சம் போட்டோம்னா போதும், உள்ள இருக்கிற கொழுப்பே பற்றி எரிஞ்சிக்கும். அப்படிப்பட்ட தகன யோக்கியதை, தகனம்னா எரியறது, அதனால அதுக்கு தகன யோக்கியதை தான் இந்த உடம்புக்குனா தேகம்னு பேர். தகனத்துக்கு தேகம்னு பேர். அப்படி இருக்குது. இந்த தேகம் வாழும் பொழுதே அவன் முக்தி அடைஞ்சு இந்த உடம்புக்குள்ளேயே அவன் சுதந்திரமாக வாழ்கிறான். உடம்பில் இல்லாதவன் போல வாழறான். இந்த உடம்பினால் வருகின்ற உறவுகளும் துன்பங்களும் எதுவுமே இல்லை அவனுக்கு. இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற மனசும் அறிவினால் வர துன்பங்களும் அவனுக்கு இல்லை. அது என்ன சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சரீரமும் அவனுக்கு இல்லை, சூக்ஷ்ம சரீரமும் இல்லை. ஏன்? அவனுக்கு காரண சரீரம் இல்லை. காரண சரீரம் என்ன? நான் வேறு இறைவன் வேறுங்கின்ற பேத புத்தி தான் காரணம். நான் வேறு இறைவன் வேறு இல்லை என்ற காரணமே போன பிறகு அவன் எப்படி இருப்பான்? உடம்பில் இருப்பான். காரணமும் இல்லை, அது பேர் காரண சரீரம் சொல்கிற அவித்யாவும் இல்லை. அதனால் ஒன்றுகின்ற சூக்ஷ்ம சரீரம்ங்கின்ற மனமும் இல்லை. அந்த மனம் வேலை செய்வதற்கு வேண்டிய ஸ்தூல சரீரமும் இல்லை. அப்போ வாழும் பொழுதே உடம்பில் இருந்து கொண்டே உடம்பில் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது பேர் ஜீவன் முக்தி. ஒருவேளை அவனுடைய ஆயுள் முடிஞ்சு பிராரப்தம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க? அவன் உடம்பை சமாதி கட்டிடுவாங்க. ஏன்னா அவர் ஜீவன் முக்தன் இல்லையா? அவரை நினைவு சின்னமாக வச்சு எங்கேயாவது பூமியில் புதைச்சி சிவலிங்கம் வச்சு வழிபடுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் அவர் என்ன ஆவார்? அவருடைய சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா, அது 16 உட்பிரிவுகள் இருக்குதான். ஒரு பொருளை பிரித்தோம்னா அதில் 16 துண்டுகள் இருக்குதுன்னு பேர். ஆனால் நம்முடைய சூக்ஷ்ம சரீரம், நம்ம ஆவி, இந்த உடம்பு விட்டு ஆவி போகுதுங்கிறது, அந்த ஆவியில் 16 இருக்குமா. அது பேர் சோடச கலா புருஷன்னு பேர். சோடசம்னா 16, கலைன்னா பிரிவு, கலைகள், சூரிய கலை சந்திரகலைன்னு சொல்கிற மாதிரி, சூரிய கலான்ற மாதிரி சந்திரகலாங்கிற மாதிரி இந்த உடம்புக்கும் கலைகள் இருக்குது. அது சோடச கலா. இந்த 16 உறுப்புகள் சேர்ந்த இந்த ஆவி சூக்ஷ்ம சரீரம் அதுவும் அந்த ஞானிக்கு பிரிஞ்சிடுமா. அஞ்ஞானிக்கு இது அப்படியே இருக்கும், அது அப்படியே இன்னொரு உடம்புக்கு போயிடும், சொர்க்கலோகம் போகும். இப்படி உடம்பாக மாறுறது. அஞ்ஞானிகள் எல்லாருமே இந்த சோடச கலா புருஷனை பிரிக்க தெரியாதவங்க. அது ஞானத்தினால் அவன் அறிந்து கொண்ட பிறகு இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு வேலையே இல்லை. ஏன்னா காரண சரீரம் போயிடுச்சு, விதையே இல்லை. எப்படி மரம் முளைக்கும்? பிறப்பதற்கு வேண்டிய விதையே அஞ்ஞானம், பேத புத்தி, அதுவே போயிடுச்சு. இப்போ அபேத புத்தி, பெரியா பேரின்பம் என்று சொல்லக்கூடிய அபின்ன ஞானம், அது பேர் என்னது, ஏகரச ஞானம், ஐக்கிய ஞானம், கைவல்யம் அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. கேவல புத்தி அவங்ககிட்ட, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அந்த ஒருவன் இறக்கும் பொழுது இந்த ஆவியினுடைய 16 பகுதிகளும் அதனுடன் சோர்ஸுக்கு போயிடுமா. அதுக்கு அதிதேவதை இருக்குது. அந்த 16 என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 5 ஞானேந்திரியங்கள், கண் முதலான ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், வாய் முதலான பேச்சு முதலான 5 கர்மங்கள், 10, 5 பிராணன், பிராண அபான சமான உதான வியான அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பிராணன்கள், மொத்தம் 15. மனம் அப்படிங்கிற ஒன்று சேர்த்து 16. இப்போ மனம் எங்கே போகுமோ அது போயிடும். மனம் யாருக்கு சொந்தம்? இந்த 16ஐயும் நமக்கு கோத்து வச்சார் இல்லையா, அவங்களாம் 16 தேவதைகள் இருக்கிறாங்க. அந்த 16 தேவதைகளும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த 16 அம்சத்தை கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுக்குறாங்க. சேர்ந்த உடனே 16 பொருள் சேர்ந்து ஒரு ஜீவன் ஆகிறான். இப்போது இந்த ஞானத்தினால் அவன் உடம்பை இழந்த பிறகு இந்த 16 எங்கேருந்து வந்ததோ அங்கே போயிடும், தேவர்கள்கிட்ட போயிடும். இவன் எங்கே இருக்கிறான்? இந்த ஆத்மா, எப்பொழுதுமே ஆத்மா பிரம்மம் தானே. அதனால் அவன் உடம்பு முழுக்கும் நீங்கி விடுகிறான், உடம்பில்லாமல் பிரம்மமாக இருக்கிறான். முதல்ல உடம்பில் பிரம்மமாக இருந்தான், இப்போ உடம்பு விட்ட பிறகு உடம்பற்ற பிரம்மமாக இருக்கிறான். பிரம்மத்துக்கு உடம்பு கிடையாது, இவனும் கிடையாது. இப்போ 2 பிரம்மமா? இல்லை, இருக்கிற ஒரு கடவுள், கடவுளாகிவிட்டான். இதை கடவுளோட ஐக்கியம்னு சொல்கிறோம். ஐக்கியம்லாம் கிடையாது, கடவுள் தான் அவன். இன்னொரு கடவுள் சேர்ந்தாங்கலாம் கிடையாது. இருப்பது ஒரு கடவுள். அந்த கடவுள் உடம்புக்குள்ளே இருந்ததாக ஒரு தப்பர்த்தத்தில் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். இவன் புரிந்து கொண்டான், நானும் அவரும் ஒன்றே என்று. அதனால் அவனுக்கு உடம்பு
கரைந்து போகிறது, அது பிரிஞ்சு போகுது. அதனால் ஞானிகள் 16வது நாள் காரியம் நடக்கும். அவர் சமாதியாகி, நாமும் கூட இப்போ சமாதியான பிறகு நம்ம செத்த பிறகு 16 நாளுக்கு ஒரு காரியம் செய்கிறோம். சில பேர் 10 நாளில் செய்கிறாங்க, 14 நாள் செய்கிறாங்க, மறுநாளே செய்கிறாங்க. அவங்கவுங்க அவசரம். 16 நாள் கழித்து அவங்க செய்கின்றது 16 பேருக்கு தானம் கொடுப்பாங்க. ஒரு ஞானி மறைந்து போனார்னா, அவர் சமாதி ஆகிட்டார்னா, அப்படி பேச்சுக்கு சொல்கிறோம். அப்போது சன்னியாசிகள் 16 பேர் கூட்டிகிட்டு வருவாங்க. 16 பேருக்கு இந்த சன்னியாசி கிடைக்கிறது கஷ்டம். அப்போ நம்மளை கூப்பிட்டுட்டு போவாங்க. நானும் போயிருக்கிறேன். ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த 16 கிஃப்ட்டு, கொடை, செருப்பு, பகவத்கீதை, கமண்டலம், ருத்ராட்ச மாலை, அப்புறம் இந்த மெடிடேஷன் பண்ணுற ஒரு கட்டை, ஒரு ஷாலு, ஒரு 16 பொருளை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த 16ஐயும் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துட்டு அதெல்லாம் பிரிஞ்சு போச்சுன்ற அடையாளமாக செய்வது பேர் ஜீவன் முக்தி, இல்லை விதேக முக்தி. தேகத்திலிருந்து விடுபட்டது பேர் விதேகம். அவுட் ஆஃப் பாடி. அவுட் ஆஃப் பாடினா ஆவி போச்சா? இல்லை, அவுட் ஆஃப் ஆவி. அவன் இல்லவே இல்லை, பிரம்மமாக இருக்கிறான். அது பேர் விதேக முக்தி. அது ரெண்டையுமே நம்முடைய திருமந்திரத்தில் எப்படி திருமூலர் சொல்கிறாருன்னு பார்ப்போம். இதெல்லாம் பிரம்ம ஞானத்தில் உபனிஷத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களை இவர் பாடலாக எழுதியிருக்கிறார். சித்தர், நான் சிஎம் மாற்றி எழுதியிருக்கிறேன். வழக்கமாக தமிழில் வந்து சா போட்டு எழுதியிருப்பாங்க. அது சித்தர்னு படிச்சிருவாங்க. சித்த ரகசியம், சித்தர்கள் அப்படின்னு. சித்துன்னா வேறு, சித்தர்னா வேறு. சித்தர்னாக்கா அறிவுடையவன் அர்த்தம். அப்படி ஒரு சொல்லே இல்லை. தமிழில் தான் அது மாதிரி சித்தருங்கிறாங்க. சித்தர்னு சொன்ன இத்து கூட கிடையாது. இத்து சித்தர். சித்தர்னா அடைந்தவன். சித்தி அடைஞ்சிட்டான். நீங்கள் ரொம்ப நாளும் தேடிட்டு இருக்கிறீங்க, இப்போ அமைதியாக இருக்கீங்க. என்ன ஆச்சு சார்னா, கிடச்சிடுச்சு சார். அப்போது சித்தி அடைஞ்சிட்டிங்களா? சித்தி என்றால் அடைந்து விட்டான்னு அர்த்தம். அப்போது சித்தர்னு சொல்கிறோம்ல, சித்தர் கோயில் இருக்குது, சித்தர் கோயில்னு சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது, சித்தர்னு சொல்லணும். சித்தர் ஆனால் அவர் என்ன அடைஞ்சிட்டார்னா அஷ்டமா சித்தி அடைஞ்சிருக்கிறார். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, ஈஷத்துவம் அப்படிங்கிற 8 விதமான சக்திகளை அடைஞ்சதுனால அவர் வந்து சித்தர்னு பேர். இங்கே ஞானிகளுக்கு சித்திங்கிறது என்னென்ன? ஞான சித்தி. நானே பிரம்மம் என்று அறிந்து கொண்டு பேர். அவரும் சித்தர் தான். இவர் ஞான சித்தர், அவங்களும் யோக சித்தர்கள். அந்த சித்தர் ஞான சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தார். சிவலோகத்தை அங்கே போகலையாம். நாமெல்லாம் சினிமாவில் சிவலோகத்துக்கு போனாங்க, காரைக்காய் மாதிரி தலையாலே நடந்து போனாங்க. கைலாயத்தை வந்து கால் படக்கூடாது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பக்தி. மனுஷன் காலை கைலாயத்தை வைக்கிறதா அப்படின்னு. நாமளும் மலையெல்லாம் ஏறுறோம், செருப்போட்டால் ஏறுறோம். சபரிமலை காலில் அவனுடைய உடம்பு அது, ஐயப்பனுடைய சரீரம் அது சபரிமலை. அதில் நம்ம செருப்பு போட்டு நடக்கூடாது இல்லை, அதனால் வெறுங்காலில் போகிறோம். காரைக்கால் அம்மையார் கைலாயம் போகும்பொழுது கால் படக்கூடாதான், தலையாலே போகிறாங்களாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எங்கேயோ ஒரு காலத்துக்கு இங்கே தலையால் போகிறதோ காலால் போகிறதோ உருண்டுக்கிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. இங்கே கண்டார் சிவலோகத்தைங்கிறார். இங்கே அறிவிலே நான் பிரம்மம் என்று அறிந்து கொண்டான், நானே கடவுள் என்று அறிந்து கொண்டார். சித்தர் சிவலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவா என்று சொல்லக்கூடிய அந்த ஞான சொரூபமான இறைவன் அந்த லோகம்னா அனுபவம். அந்த ஞான அனுபவத்தை, சிவானுபவத்தை அவன் இங்கே அடைந்தார். லோகம்னா அனுபவம்னு அர்த்தங்க. லோகம்னா நம்ம உருண்டையாக இருக்கிற பூமின்னு நினச்சக்கூடாது. லோகம்னா எக்ஸ்பீரியன்ஸ், த ஸ்பியர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவனுக்கு ஒரு உலகங்க, செல்ஃபோன்லேயே இருக்கிறான், செல்ஃபோனே உலகம்னு இருக்கிறான். இன்னொருத்தர் லைப்ரரியில் போய் புக்குன்னு உலகமாக இருக்கிறான். இப்போ என்றைக்கு எங்கே இருக்கிறான்னு, அங்கே வந்து கிரவுண்டில் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான், அவனுக்கு கிரிக்கெட் தான் உலகம் அப்படிங்கிறான். உலகம்னா என்ன? எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இப்போ சிவலோகம்னா என்ன? சிவன் இருக்கிற கைலாயங்கிற ஒரு ஊருன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. சிவானுபவம்னு அர்த்தம். நானே இறைவன் என்று அறிவது சிவானுபவம், அனுபூதி. அதுதான் சிவலோகம்னு புரிஞ்சுக்கணும். சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தார். ஏன் தரிசித்தார்னு சொல்கிறாங்க? அடைந்தார், சென்றார், படுத்துக்கிட்டார்னு சொல்லலையே.
தரிசித்தார், கண்டு கொண்டார்கள். இங்கே தான் சிவலோகம், நானே சிவானுபவம் என்று இங்கே கண்டு கொண்டார். எப்படி கண்டு கொண்டார்? சத்தமும் சத்த முடிவும் தம் உள் கொண்டோர், தம்முள் கொண்டோர். அங்கே தம்முங்கிறது இங்கே போட்டுங்க. சத்தம்னா என்னது? தமிழ் அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நகம் ஒரு இறைச்சல், கூச்சல், சத்தம் போடாதீங்க அப்படின்னு நினைக்கிறோம். சத்த முடிவும்னா அதுவும் நமக்கு புரியல. இங்கே சப்தங்கிறத வேதம்னு புரிஞ்சுக்கணும். வேதத்துக்கு ஸ்ருதின்னு ஒரு பேர் இது. ஏன்னா அது சொல்லால் சொல்லுவதனால, வாக்கிய ரூபமான அறிவாக இருப்பதனால அது சப்தமாக தான் வருது. அதை காதால் தான் கேட்கணும். அதனால் பேர் ஸ்ருதின்னு பேர். காதால் கேட்பதனால வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேர். அது என்னன்னு கேட்டோம்னா அது சப்தம். அப்போ சப்தம்னா வேதம், சப்த முடிவுன்னா வேதாந்தம். சத்தமும் சப்த முடிவும் தம்முள் கொண்டோர். எவனொருவன் வேதத்தினுடைய பூர்வ பகுதி என்று சொல்லக்கூடியதும் உத்தரப்பகுதி என்று சொல்லக்கூடிய முழு வேதத்தையும் எவன் வந்து தனக்குள் கண்டு கொண்டானோ அவன்தான் சித்தன். வேதத்தை அறிந்தவன் தான் சித்தன். வேதாந்தத்தை புரிந்து கொண்டவன் சித்தன். அவர் எப்படிப்பட்டவர்? நித்தர், நிமலர், நிராமயர், நீள்பர முத்தர், தம் முக்தி முதல் 36 அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் அடுத்த பாடல் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். இவ்வாறு தன்னில் வேதத்தினாலும் வேதாந்தத்தினாலும் இந்த பிரம்ம வித்யா மூலம் தன்னை ஒருவன் இறைவனே என்று தெரிந்து கொண்ட பிறகு அவன் எப்படி இருக்கிறான் என்றால் நித்தர். நித்தர்னா நித்தியம், அழியாதவர். மீதி எல்லா பொருளுமே அனித்தியம். இந்த சூரியனும் அனித்தியம், பூமியும் அனித்தியம், நிலாவும் அனித்தியம், இந்த சரீரம் அனித்தியம், எல்லாமே அனித்தியம். தோன்றியும் மறைஞ்சிரும், தோன்றியும் மறைஞ்சிரும். ஆனால் இவர் மட்டும் நித்தர், நித்திய. கடவுள் தான் நித்தியர், இவரும். ஏன்னா இவர் தான் சரீரமே போயிடுச்சு. அவர் நித்தராகவும் நிமலராகவும். மலம்னாக்கா அழுக்கு. மலம் அப்படின்னா சொல்கிறல்ல, மலம் போயிருக்கிறாங்க. நிமலம்னா அழுக்கற்ற நிலை. என்னென்ன அழுக்கு முதல்ல இருந்தது? அவித்யா காம கர்மம், ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். ஆணவமும் கண்மமும், கண்மம்னா கர்மம், ஆணவம்னா தான் ஜீவன்கிற அறியாமை தான் ஆணவம். எங்கும் இருக்கின்ற பரம்பொருளை சிறுசாக உடம்புக்குள்ளே போட்டு அடுக்கிச்சில்ல, அது பேர் அணுத்தன்மைன்னு பேர். எங்கும் இருக்கின்ற பொருளை அணுத்தன்மையாக்கி, அணுத்தன்மைனா ஸ்மால், இந்த உடம்புக்குள்ளே போட்டு சுருக்கி வச்சிருக்கிறியாடா படுபாவி. நீ எங்கும் இருக்கின்றவனாச்சே, உன் கர்மத்தினால் செய்த பாவியினால் பரம்பொருளை உன் உடம்புக்குள்ளே சிக்க வச்சு ஜீவனாக்கி அது சித்திரவதை பண்ணாத. அதுதான் ஆத்மஹஸ்தி. ஆத்மாவை கொல்றவன் யாருன்னா இந்த பரம்பொருளை உடம்புக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த உடம்புக்கு இந்த அழுக்கையை சேர்த்துக்கிட்டு இருக்க பேர் தான் அவன் தான் இருக்கிறதுலே ஆத்மஹஸ்தி செய்கிறவன், ஆத்மாவை கொல்பவன். அவன் நிமலன். இப்போ அவன் வந்து ஆத்மஹஸ்தி பண்ணுறதில்ல. அவங்ககிட்ட அவித்யாங்கிற அறியாமை, அணுத்தன்மை இல்லை, ஆணவம் இல்லை. கண்மம்ங்கிற தமிழை சொல்கிறாங்க, கண்மம்னு. அது கர்மம், பாவ புண்ணியங்கள் செய்கின்றதும் அவங்ககிட்ட இல்லை. அவித்யா காம ஆசையும் இல்லை. அவ்வாறு ஆணவம், மாயை, கர்மம், இந்த மூன்றையும், மாயைன்னு ஆசை, இது அத்தனையும் விட்டவன் பேர் நிமலன். இறைவனுக்கு நிமலன் பேர். இப்போ நிராமயன். ஆமயம்னா துன்பம். இவனுக்கு துன்பமே இல்லாதவன், ஆனால் நிராமயன். யார்? ஜீவன் முக்தன். அப்புறம் நீள்பர முக்தர். அவன் உயிர் இருக்கும் வரை, இந்த உடம்பு இருக்கும் வரை அவன் முக்தி, இந்த ஜீவன் முக்தியிலே விடுபட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தம் முக்தி அது தாண்டா முக்திங்கிறார். எவன் ஒருவன் நித்தராக, நிமலராக, நிராமயராக, நீள்பர முக்தராக வாழ்கிறானோ அவன்தான் முக்தி. தம் முக்தி எப்படி அவன் கிடச்சிது? முதல் 36 அப்படின்னு சொல்கிறார். இங்கே தான் சைவ சித்தாந்தம் உள்ள நுழையுது. இதை வைத்துக்கொண்டு தான் திருமந்திரமெல்லாம் சைவ சித்தாந்தம் தான் சொல்லுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. வேதத்தில் தான் 36 சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் வந்து 36 தத்துவம் சொல்வதில்லை. தத்துவத்தையே அது வந்து இல்லைன்னு சொல்லுது, மித்தியான்னு.
ஆனால் ஆகமம் சொல்லக்கூடிய வேதத்தினுடைய பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய ஆகமத்தில் இந்த தத்துவங்களெல்லாம் விளக்க சொல்லுது. அதனால் ஆகமத்திலிருந்து வந்ததுனால திருமந்திரமும் அந்த 36 தத்துவத்தை எடுத்து பேசுது. வெறும் ஆகமத்தின் அடிப்படையிலே நம்ம மதத்தை கொண்டு வந்தோம்னா நாம் துவைத பாவத்துக்கும் அத்வைதத்துக்கும் போக முடியாது. அநேக ஆத்மவாதம்லாம் வந்துடும்ங்கிறதுனால நாம் அந்த 36 பற்றி அதிகம் பேச வேண்டாம். அது ஆகமத்தில் இருக்கிற விஷயம். இந்த 36 தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது சுருக்கமாக நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னால், புருஷ தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. 24 + 7 + 5 36 தத்துவங்கள். இதெல்லாமே தோன்றி மறைகின்ற சிருஷ்டியில் இருக்கின்றது. இந்த சிருஷ்டின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தை 36 பிரிக்கிறோம். சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, புருஷ தத்துவம் 24, ஆத்ம தத்துவம் 24ன்னு சொல்லுவாங்க. புருஷ தத்துவம் வச்சு ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் இதை படிக்க தான் சைவ சித்தாந்தனுடைய முழு நேர வேலை. இந்த 36 தத்துவம் படிச்சிட்டோம்னா நான் சைவ சித்தாந்தின்னு அவர் தான் சொல்லிக்கலாம். அப்போ தான் அவன் சொல்ல முடியும் 36 தத்துவம் என்ன, அது எப்படி என்ன வேலை செய்யுது, அதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு தெரிந்து கொள்வது சைவ சித்தாந்தனுடைய முதன்மையான கடமை. அதை நீங்கள் அந்த மாதிரியான வகுப்பில் சென்று அதை கற்றுக்குங்க. அந்த 36ம் சிருஷ்டி செய்யப்பட்டது, அது அனித்தியமானது, மாறக்கூடியது, மித்தியாத்தன்மை. அதிலிருந்து தான் ஒரு முக்தி அடைஞ்சார். இந்த 36ம் படித்து அதுக்குள்ளே இருந்தோம்னா முக்தி இல்லை, அது பந்தம். நான் இத்தனையும் படித்து வச்சுருக்கிறேங்கிற பெருமை உனக்கு வந்துடும், ஆணவம் வந்துடும். அதுலேருந்து விடுபடணுங்கிறது தான் முக்தி. தம்முக்தி முதல் 36. இந்த 36லேருந்து அவர் வெளிவந்தார் அப்படின்னு ஜீவன் முக்தியினுடைய வாழ்க்கையை சொல்கிறாங்க. அவன் உடம்பு மறைந்த பிறகு அவனுக்கு ஒரு ஆயுள் இருக்கும் இல்லையா, அந்த முக்தியிலிருந்து அவன் விதேக முக்திக்கு செல்கிறான், உடம்பற்ற நிலை. அதனுடைய அர்த்தம், புறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல் திரையற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும் உரையற்று உணர்வோர் உடம்பிங்கு ஒழிந்தால் கரையற்ற ஜோதி கலந்த சத்தாமே அப்படின்னு சொல்கிறார். இது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் சொற்களை. புறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல் அப்படின்னு சொல்கிறார். புரை விட்டாத தயிராக, புரை விடுறதுன்னா தயிருக்கு ஏதாவது மோர் விடுறோம் இல்லையா, அது புரை அழுக்கு. அது போடாத பால் எப்படி இருக்கும், தூய பால், கறந்த பால். அந்த பாலில் வெண்ணெய் இருக்கா இல்லையா, நெய் இருக்குது இல்லை, யாராவது எடுத்து பார்க்க முடியுமா அதை நெய்யை? ஆனால் புரை விற்றுட்டோம்னாக்கா நெய் வந்துடும். நெய் தனியாக பிரிஞ்சிடும், பால் தனியாக பிரிஞ்சிடும். இப்போ நெய் ஏற்கனவே இருக்குது. எப்படி அந்த பாலில் நெய் மறைந்திருப்பதோ அதுபோல் இந்த புத்தியில் திரையற்ற சிந்தை, இந்த புத்தி மனம்னு சொல்லக்கூடிய அந்த கரணத்தில் திரைன்னா மறைப்பு, மாயையினோட மறைப்பு. இந்த மாயைங்கிறது ஆத்மாவில் கலந்துடுச்சுன்னா அது திரிஞ்சிடுது. அது இந்த பிரம்மாண்டமாக ஜகத்தாக சரீரமாக மாறிடுது. மாயை மட்டும் எடுத்துட்டோம் சொன்னால் அங்கே தூய பிரம்மம் கடவுள் மட்டும் இருக்கிறார். கடவுள் மாயையோடு கலந்தால் சிருஷ்டி ஆயிடுறார், ஈஸ்வரன் ஆயிடுறார். மாயை விட்டுட்டார்னா அவர் தூய ஞான சொரூபமாக இருக்கிறார். அதுதான் திரைங்கிறார். திரையற்ற சிந்தை. எவனுடைய புத்தியில் மாயையினுடைய லீலைகள்லாம் போயிடுச்சோ, இந்த மாயை செய்கின்ற ஆட்டமெல்லாம் அடங்கி போச்சோ, மாயாஜாலங்களெல்லாம் போயிட்டு, மாயா இருப்பதனால தான் தன் சரீரம், நான் மனிதன் அப்படின்ற நிலைப்பனாருது. மாயை அருந்த உடனே அவன் பிரம்மம்னு கண்டுபிடிச்சிக்கிறான். அந்த ஞானத்தை திரையற்ற சிந்தைன்னு சொல்கிறார். மாயை விலகிய அந்த அறிவில் அப்படிப்பட்ட அந்த ஞானி, அவனுக்கு பேர் ஆரியன்னு பேர். அந்த ஞானிக்கு ஆரியன்னு பேர். ஆரியர்கள் அப்படின்னா வட தேசத்துலேருந்து படையெடுத்து இங்கே திராவிடரோட சண்டை போட்டாங்கலாம் சொல்கிறாங்க. திருமந்தத்தில் அழகாக சொல்கிறார், ஞானிக்கு பேர் ஆரியன். ஆரியனா உயர்ந்தவன் அர்த்தம். பிரம்மே தன்னைன்னு கண்டவனை நம்ம சாதாரண நாள் சொல்ல முடியுமா? ஆரியங்கிறது அப்படியே கரைஞ்சி ஐயா, ஆரியங்கிறவர் தான் ஐயான்னு மாறிச்சு. அவர் தான் ஐயனார், அவர் தான் ஐயர், அவர் தான் ஐயப்பன். ஐயப்பன் தான் ஆரியன். ஆரியன்ற சொல்லுடைய அர்த்தம் மிக உயர்ந்த நிலைக்கு சென்ற மனிதன்.
நம்மெல்லாம் அந்த நிலைக்கு போயிட்டோம்னா நீங்கள்லாம் ஆரியர்கள் தான். இங்கே யாரும் திராவிடர்கள் ஆரியர்கள்ன்றதா இனப்பிரிவெல்லாம் கிடையாது. இங்கே ஞானத்தில் இருக்கிற ஒரு முதிர்ச்சியை தான் நம்ம ஆரியன்னு சொல்கிறோம். பகவத்கீதையில் அர்ஜுனன் சொல்லாது, இது அனாரியம்ங்கிறாரு. நீ இப்படி கோழை மாதிரி பேசுறியே, நீ படித்தவனுக்கு அழகா? ஆரியன்னா படித்தவன், இந்த ஞானத்தை பெற்றவன். நீ அவர் திட்டுறாரு அனாரிய, அஸ்வர்க்கம், இந்த சொர்க்கம் போகிற மாதிரியா நீ பேசுகிறான், நீ பேசுகிற ஆரியன் மாதிரியா நீ பேசுகிறேங்கிறார். அப்போ அவன் ஆரியனா? அர்ஜுனன். ஆரியன்ற அர்த்தம் உயர்ந்த நிலை அடைந்தவர், அந்தணர், மனதில் தூய்மை அடைந்தவர். அந்தணர் என்போர் அறவோர். திருவள்ளுவர் அப்படி சொல்கிறார். அந்தணர்னு யாரை சொல்கிறாரு? மனசில் தூய்மை அடைந்தவங்களை தானே சொல்கிறாரு. யாராவது பூணூல் போட்டவரை பற்றியா சொல்கிறாரு? அப்படி சொல்லலையே. அவன் ஒருவேளை அவன் அந்தணனாக இருந்தான்னா அவன் அந்த ஞானத்தை எப்படி பெற்றானா? வேதத்துலேருந்து பெற்றிருப்பான். அதனால் வேதம் யார்கிட்ட இருக்குதோ அவன் அந்தணன் தான், அவன் ஐயர் தான், அவன் ஆரியன் தான். இங்கே திராவிடன் எல்லாருமே ஆரியர்கள் தான். அறிவு வந்துட்டா ஆரியன், அறிவு வேண்டான்னு சொன்னால் நீ திராவிடன். அவன் திரையற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும். அந்த குருநாதர் சொல்லி என்ன பண்ணுறான்? உரையற்று உணர்வோர் உடம்பிங்கு ஒழிந்த கால். இவ்வாறு தன்னுடைய குருநாதர், இந்த யார்? புறையற்று பால் நெய் கலந்தார் போல் திரையற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும். என் குருநாதர் எப்படிப்பட்டவர்? இந்த புத்தியிலே பால் நெய் கலந்தா மாதிரி அவர் இறைவனோடு கலந்திருக்கின்ற அறிவை பெற்றிருக்கிறார். அந்த ஆரியன் சொல்லி கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? அதை பெற்ற பிறகு இவன் உரையற்று உணர்வோர் உடம்பிங்கு ஒழிந்த கால். பேச்சு போயிடுச்சான். அந்த ஞானம் வந்த பிறகு என்ன பேசுறது? குருவும் குரு இல்லை, சாஸ்திரமும் சாஸ்திரம் இல்லை, உடம்பும் உடம்பு இல்லை, உலகமும் உலகம் இல்லை, எல்லாம் மொய், எல்லாம் பொய், செல்லாக்காசு என்று தெரிஞ்சிடுச்சு. குருவே சொல்கிறாரு, குருவுடைய ஜெர்வே இவனுக்கு தேவையில்லைங்கிறார். குரு தான் வாய் வழியாக பேசிகிட்டே இருக்கிறார். அவன் ஸ்டூடெண்ட்டை சைலண்ட் ஆகிட்டான். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அப்படி ஆகிட்டார். ஐயா எனக்கு எதுவும் சிந்திக்கவே முடியல, எதையும் நான் அனுபவிக்க முடியல, ஆனந்தமாக அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் உரையற்று உணர்வோர். அந்த பேச்செல்லாம் அடங்கி போய் மௌனியாகி அந்த உணர்வில் இருப்பவன் உடம்பிங்கு ஒழிந்த கால். அவன் உடம்பு இந்த உடம்பில் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால் கரையற்ற ஜோதி கலந்த சத்தாமே. எல்லை இல்லாதது. கரைனா ஒரு எல்லை, கடற்கரை எல்லாம் சொல்கிறல்ல, எல்லை இல்லாத கரையற்ற அளவற்ற இன்ஃபினிட் ஜோதி. இது அளவுடைய ஜோதி. இங்கே உடம்புக்குள்ளே மட்டும்தான் பார்த்துட்டு இருக்குது இந்த லைட், இங்கே உள்ளேருந்து அடிக்கிற லைட். ஆனால் அவர் எங்கும் பறந்த அந்த ஜோதியாக, அது சோதின்னு போடுறாங்க, ஜோதின்னு படிங்க. கரையற்ற ஜோதி கலந்த சத்தாமே. அந்த ஜோதி சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தோடு கலந்து விட்டதடா, அந்த தேகம் போய்விட்டது, உடம்பிங்கு ஒழிந்த கால் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. அடுத்ததாக ஒரு பாடல், அது குருவின் தேவையை பற்றி அவர் சொல்கிறாரு. 139வது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு எழுதிட்டு நம்ம பார்ப்போமா? திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தையின் அர்த்தம் தெளிவு. தெளிவுனா குழப்பம் இல்லாமல், ஐயம் இல்லாமல், திரிபு இல்லாமல். ஐயம் திரிபு இல்லாமல்னா தெளிவுன்னு அர்த்தம். ஐயம்னா திரிபு என்றால் என்னென்ன? ஐயம்னா இது எனக்கு புரியல, அது எப்படி சொன்னீங்க? கடவுளும் மனிதனும் ஒன்றுங்கிறீங்களே, அது எப்படி கடவுளும் மனிதனும் ஒன்றாக முடியும், தெய்வமாக முடியுங்கிறீங்க, எனக்கு புரியலைங்க அப்படின்றார். அப்போ அவர் விலைக்கு சொல்கிறார், ஐயம் தெளிஞ்சிடுச்சுங்கிறார். ஆனால் இன்னொருத்தர்கிட்ட போகிறாரு, வேற ஒரு இடத்துல விளக்குறார் அவர். அது எப்படிங்க அது மாதிரி இருக்க முடியும்? ஓரளவுக்கு ஒத்து போகலாம். கடவுளே மனிதனும் ஒன்றும் கிடையாது, கடவுளுடைய சிறு பகுதி மனிதன் அப்படின்னு சொன்னார்னா அது திரிபு. இப்போ மாற்றி சொல்கிறார் அவர். மாற்றியும் புரிஞ்சிக்கக்கூடாது, புரிஞ்சிக்காமல் போகக்கூடாது. ரெண்டும் டேஞ்சர். புரிஞ்சிக்காமல் போகிறது பரவாயில்ல, நாளைக்கு கேட்டுக்கலாம். ஆனால் மாற்றி புரிஞ்சிக்கிட்டோம்னா நீங்கள் மறுபடியும் கேட்டு தெரிஞ்சிக்க மாட்டீங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு போயிடுவீங்க. அதனால் ஐயமும் இருக்கக்கூடாது, திரிவும் இருக்கக்கூடாது.
அந்த திரிபு தான் மனனம் செய்தல்னு அர்த்தம். ஐயம் போக்குதல் தான் சிரவணம்ங்கிறோம். எனக்கு இப்படி தெரியலங்க அப்படின்னு சொன்னால் குரு சொல்லிக் கொடுக்குறார். குரு சொல்லிக் கொடுக்கும்போது ஐயமெல்லாம் போயிடுச்சு. ஆனால் மனசு வேறு வேறு தப்பு தப்பாக புரிஞ்சுக்குது. வேறு யாரோ சொன்னதெல்லாம் கூட அது எடுத்து பார்க்குது. திரிபு அர்த்தங்கள்லாம் வருது. நீங்கள் அவர்கிட்ட போனீங்களா? அவர் எது திறந்தாலும் பிரம்மண்டுவார், அவர் அத்வைதம் பேசுவார். அப்படி கிடையாதுங்க. அவர் சொல்லி நீங்கள் ஏமாதிராதீங்க. இறைவனோட கலக்கிறதுங்கிறது இறைவன் பக்தி செய்யணும், கர்மம் செய்யணும், தொழுகை செய்யணும். அப்போ தான் அவரே ஒரு பிச்சை போட்டு வா பக்தான்னு கூப்பிட்டுக்குவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தர் வேறு கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாதுயா, இருக்கிற வரைக்கும் பிழைச்சிட்டு போ, இருக்கிறத அனுபவிச்சுட்டு போ. யார் கண்டா செத்த பிறகு உயிரோடு இருப்போன்னு? யார் பார்த்தா கடவுள் இருக்கிறான்னு? எங்கே இருக்குது பாவம் புண்ணியம்? இன்னொருத்தன் சொல்கிறான். அப்போ அவன் நாத்திகனாக இருக்கிறான். இவன் ஆஸ்திகனாக இருந்துக்கிட்டே மாற்றி பேசுகிறான். குருவோ நீயும் கடவுள் ஒன்றுங்கிறாரு. நானும் கடவுளும் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறது ஐயம் தெளிதல். ஆனால் இன்னொருத்தன் வேறு மாதிரி பேசுகிறானே, அதையும் நம்ம மனசில் வச்சுட்டு இருந்தோம்னா அது திரிபு. அதையும் நீக்கணும். ரெண்டுமே குரு தான் செய்வார். ஐயம் நீக்கிற வரும்போது குரு 100% ஹெல்ப் பண்ணுறார். திரிபு வரும்பொழுது நீயும் கொஞ்சம் சிந்திக்கணும். அவன் சொல்கிறது எப்படி உண்மை, குரு சொன்னதை நம்ம யோசனை பண்ணி பார்ப்போன்னு. அப்போ குருவும் 50%, ஸ்டூடெண்ட் 50% முயற்சி பண்ணால் திரிபு போயிடும். கடைசியில் தெளிதல். இப்போ குரு கிடையாது, நீ தான் தெளிஞ்சிக்கணும். எதுலேருந்து தெளியணும்? உன்னுடைய குழப்பமான பழைய பழக்க வழக்கத்துலேருந்து. அறிவு கொடுத்துட்டேன். என்ன அறிவு கொடுத்துட்டேன்? நீ ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தப்பா, நீ தான் மகாராஜா அப்படின்னு அறிவு கொடுத்துட்டேன். அவனுக்கு ஐயம்லாம் போயிடுச்சு. நான் இனிமேல் மகாராஜா தான். யாராவது மந்திரிகள் திரிவு சொல்கிறாங்க, இல்லைங்க ஒரு 16 வருஷம் கழித்த பிறகு தான் நீங்கள் ஆக முடியும், ரூல் படி அப்படி இருக்குது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் அப்பா பிறந்திருக்கலாம், இருந்தாலும் அவனுடைய இது வரைக்கும் அவனுடைய 2வது சம்சாரோட பையன் ஆண்டுகிட்டு இருக்கிறான், அதனால் நீங்கள் ஆக முடியாதுன்னா அது திரிபு அர்த்தம். அப்போ அதையும் அவன் நீங்கணும். அப்போது ஐயமும் போயிடுச்சு, திரிபும் போயிடுச்சு. இப்போ நான் மகாராஜான்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் அவனுடைய புத்தி பழையபடியே பழைய வாழ்க்கைக்கே போகும். இத்தனை நாள் பிச்சைக்காரனாக தானே இருந்தான், இன்றைக்கி தான் திடீர்னு மகாராஜா ஆனான். என்ன பண்ணுவான்? அவன் பழைய நினைப்பிலே பயந்து பயந்து சாவான். போய் அரண்மனையில் போய் உங்கள் சீட்டு அங்கே இருக்குதுங்கன்னுவான். இல்லை நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னுவான். படிக்கட்டிலே உட்காந்துக்குவான். மேலே போய் உட்காருங்க சிம்மாசனம் உங்களுதுன்ட்டு அங்கே போய் இப்படி ஓரமாக ஒட்டிக்கிட்டு பயந்துட்டு இருப்பான். யாராவது போன் சொல்லிவிடுவாங்களோன்னு பயம். அப்புறம் டைனிங் ஹாலில் போயிட்டு எல்லோரும் பரிமாறும் பொழுது எடுத்து சாப்பிட மாட்டான். யாரெல்லாம் சொல்லணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்ட்டு. இவன் பயப்படுவான். இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா அப்படின்னு பயப்படுவான். இதெல்லாம் அவன் மகாராஜாவாக பிச்சைக்காரனாக இருக்கும் போது பழக்க தோஷம். 2 வாரம் கழித்த பிறகு என்னவா தெளிஞ்சிடுவான். அப்புறம் கொண்டு வா எங்கே அரியணை பிரதியை ஒரு டஸ்ட்டாக இருக்குது துடைக்கலையா அப்படின்னு சொல்லுவான். பயப்படுவாங்க. அப்போ தெளிஞ்சிட்டான்னு அர்த்தம். எல்லாம் சொல்ல இப்போ அந்த ஆள் தெளிஞ்சிட்டான், ஒன்றும் பண்ணாத. அது பேர் நிதித்தியாசனம்னு பேர். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். இப்போ நிதித்தியாசனங்கிறது என்னன்னு சொல்கிறார். நீ இந்த ஞானத்தை கெட்ட பிறகு உனக்கு தெளிவு வரணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு நிதித்தியாசனம் குருவை போயிட்டார், நான் என்ன பண்ணுறது? அப்பப்போ குருவின் திருமேனி காண்டல் போயிட்டு குருவை பார்த்துட்டு வா. நீ இல்லைன்னு வச்சுக்க, நம்பிக்கை போயிடும். அவர் கண் முன்னாடியே மகாராஜா வாழறார். அவர் தன் மகாராஜா கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் இருக்கிறதோ குடிசையில். ஆனால் ஒரு மகாராஜாவுக்கு எத்தனை பேர் இப்போ ஒரு சுதந்திரம் இருக்குதோ, யாரும் எனிமையே இல்லாதவன், எதிரிகளே இல்லாதவன் யார்? ஜிதேந்திரியன். இந்திரியங்களே வென்றவன். இந்திரியன் தான் இருக்கிறதே பெரிய எனிமி. அவன் சத்ருவெல்லாம் வென்றவன். அஜாத சத்ரு. சத்ருவிலே பிறக்கலை அவனுக்கு, யாருமே இல்லை. சத்ருன்றவன் எதிரி இல்லை, அஜாத சத்ரு. ஜாதம்னா பிறக்கிறது. எதிரியே பிறக்காதவன் யார்? ராஜாவுக்கு எதிரிகள் எங்கேயாவது ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருப்பான், அவன் வீட்டிலே இருப்பான். அவனுக்கு பயந்தாங்குழி, எப்பவும் பயந்துகிட்டே இருப்பான். பாதுகாப்பு இருக்கணும், பிளாக் கேட்ஸ் இருக்கணும். அவனுக்கு அப்புறம் 5 சர்க்கிள்ஸ் வேறு இருக்குது. 5 சர்க்கிள் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கிளை தாண்டி அது சர்க்கிளை தாண்டி தான் உள்ளே அவனை கொல்ல முடியும். அப்படிப்பட்டவன் மகாராஜா பயந்தாங்குழி. ஆனால் இவன் கோமடா தாண்டி, கோமடத்தை தவிர ஒன்றுமே இல்லை. அவன் மகாராஜா, அவனுக்கு பயமே இல்லை, அஜாத சத்ரு. இந்திரியங்களும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது, எந்த காமத்தையும் தூண்டி விடாது. அப்படிப்பட்டவன் ஜிதேந்திரியன், இந்திரியங்களையும் வென்றவன்.
அப்போ எப்படி அவனுக்கு கிடைச்சிது? தெளிவு. ஒரு வேளை தெளிவு இல்லைன்னா என்ன பண்ணுறது? உடனடியாக போய் குருவை பார்த்துட்டு வா. அவர் கண்ணால் ஒரு தரிசனம் பண்ணு, அவர் ஃபோட்டோவாவது பாரு. அப்போ தான் உனக்கு தெளிவு உன்கிட்ட நிற்கும். அப்படியும் இல்லையா, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். இப்போ குரு யார்? நம்ம பரமகுரு நம சிவாய தட்சிணாமூர்த்தி தான். தட்சிணாமூர்த்தி தோத்திரத்தை படி, இல்லை சிவனுடைய பேரை சொல்லு, நம சிவாய நம சிவாயன்னு சொல்லு. இதுதான் குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். திரும்ப திரும்ப அவர் ரெக்கார்ட் பண்ணது யூடியூப்பில் இருந்தால் போட்டு கேளு. அவர் போய் தொந்தரவு பண்ண வேண்டாம். அவர் பேசியிருக்கிறார் பல முறை, திரும்ப திரும்ப கேள். அவர் சொன்னதெல்லாம் நூலில் எழுதியிருக்கிறார், நூலை படி. இல்லை மறுபடியும் அவர் கிளாஸில் சிரவணம் பண்ணு. தெளிவு வரலையா, மறுபடியும் சிரவணம் மனனம், சிரவணம் மனனம், திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு சிந்தித்தல். அந்த குருவினுடைய உருவு என்ன? பிரம்மன் தானே. அவர் தாத்தாவாக இருக்கிறாரு, தாடிலாம் வளைச்சிருக்குது, தள்ளாடிட்டு இருக்கிறார், அந்த உருவை சொல்லலை. அவர் திருவுரு, அவருடைய சொரூபமாகி இருக்கக்கூடிய அந்த பிரம்ம நிலையை நீ எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிரு. அவர் எப்படி பிரம்மமாக இருக்கிறார், இரண்டற்ற நிலையில் இருக்கிறாரு. உலகம் நான் என்ற பிரிவில்லாமல், சீடன் குரு என்ற பிரிவில்லாமல் ஆனந்தமாக ஏகரசத்தில் இருக்கிறாரே என்று அவருடைய சொரூபத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அப்போது குருவின் உரு என்பது பிரம்மம் என்றால் அந்த பிரம்மத்தை நாம் கண்டு கொண்டிருக்க வேண்டும். பிரம்மத்தின் திருநாமத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும். பிரம்மம் சொல்ல வேதத்தை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். பிரம்மத்தையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். தத் சிந்தனம், தத் கதனம், தத் அந்யோன்ய பிரபதோந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஞானம் பெற்றவன் என்ன பண்ண போகிறோன்னா, தத் சிந்தனம், எப்பொழுதுமே இந்த பிரம்ம ஞானத்திலேயே சிந்தித்து கொண்டிருக்கும். தத் சிந்தனம், தத் கதனம், அதையே தான் பேசுவானா. ஊர் கதையெல்லாம் பேச மாட்டான். எப்பொழுதுமே பிரம்ம ஞானத்தில் எதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். தத் கதனம், தத் அதையே பேசுகிறான். ஒருவேளை இன்னொரு ஞானி வந்துட்டான்னா, இது தனக்குள்ளே அவன் சொல்லிக்கிறான். இன்னொருத்தன் வந்துட்டான்னா தத் அந்யோன்ய பிரதிபோதனம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பேசிக்குவாங்களாம். இந்த இடத்துல சத்சங்கம் நடக்கும் பொழுது, குருநாதர் இல்லாத போது மாணவர்கள் அவங்கள எல்லாத்தையும் அதை தான் பேசிக்கிறாங்க. அப்படி சொன்னோம், இப்படி சொன்னோம், இப்படி ஒரு விளக்கம், அப்படி விளக்கம். இப்படி வாழ்வது தான் குரு சிந்தித்தல் அப்படின்னு சொல்கிறார். தத் கதனம், தத் சிந்தனம், தத் அந்யோன்ய பிரதிபோதனம். பிரதிபோதனம்னா போதித்தல், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்துக்கணும். பிரதிபோதனம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குது. இவ்வாறு திருமந்திரத்தில் இன்றைக்கு ஒரு 5 மந்திரங்களை நம்ம பார்த்தோம். மறுபடியும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி.